அச்சலசல் நிகழ்ச்சியில் இணையும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்வர் திரு பன்னீர்செல்வம் பிரதமரை சந்தித்தது முதற்கொண்டு கிரிக்கெட்டில் ஒரு 300 அடித்த ஒரு புதிய வீரர் வரை பல முக்கிய விஷயங்களை இன்றைய தினம் விவாதிக்க போகிறோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கில் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைகிறார். காலை வணக்கம். முதல்ல நாம் இன்னைக்கு எடுத்து பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, நீண்ட நாட்களாக அனைவரும் எதிர்பார்த்த முன்னாள் முதல்வர், மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் அண்ணன் மகள் தீபா அவர்கள் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டி. அந்த பேட்டி குறித்து தான் நம்ம விவாதிக்க போகிறோம். அந்த விவாதத்துக்கு செல்வதற்கு முன்னாடி அதை பற்றி நேற்றைய தினம் அந்த பேட்டி ஒளிபரப்பாச்சு. அதிலிருந்து சில பகுதிகளை பார்த்துவிட்டு நம்ம விவாதத்துக்குள் செல்லலாம். ஃபர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் செகண்ட் தாட் வந்து ஜெயலலிதா தன்னுடைய வளர்ப்பு மகனாக சுதாகரனை சொன்ன பிறகுதான் முதல் விரிசலே ஏற்பட்டது. அதுவரையில் எந்த பிரச்சனையுமே எங்களுக்குள் இல்லை. ஒருவேளை தீபா வந்து வளர்ப்பு மகளை அறிவிக்கப்படணும்னு விரும்பினாங்களோ? அப்படி கிடையாது. நான் பிறந்த போதே அவங்க என்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் குடும்பத்துக்கும் என் தந்தைக்கும் எல்லாருக்கும் ஆசையே அதுதான். அவ்வளவு பிரியமாக இருந்தவர் திடீரென்று வெளியிலிருந்து யாரோ ஒருவரை என் வளர்ப்பு மகன் என்று சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறுத்தோம். ஆனா அப்பா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க. அவங்க வந்து உங்களோட உரிமை பாராட்டக்கூடியவங்க ஜெயலலிதா. அவங்களோ நீங்களோ கேட்கலையா? நான் கேட்டோம், நாங்கள் நிச்சயமா கேட்டோம். இவங்க கிட்டேயும் நாங்கள் கேட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்திருக்கு. 91ல் வந்து உங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீட்டிங் வந்து அதிகமாக அடிக்கடி வாரத்துக்கு 2 முறை. ஆமாம், ரொம்ப அதிகமாச்சு. 95 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஆமாம், அப்படிதான் இருந்தது. 95ல் திரும்ப வந்து நீங்கள் போய் சொல்கிறதுக்கும் உங்களுக்குமான உறவு ஒரு இன்னொரு விரிசலை பெருசாக சந்திக்கணும்னு சொல்லலாமா? நிச்சயமாக. காரணம் என்ன? விரிசலே முதல் முறையில் அப்பொழுதுதான் ஏற்பட்டது என்று நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து முதல்ல 84 அளவில் வந்தது வந்து ஒரு சாதாரணமாக அப்பா அம்மாக்கள் எடுத்த ஒரு முடிவு. 91ல் உங்களுடைய ஒரு இணக்கம் வருது. 95ல் தான் ஒரு மனக்கசப்போடு முதல்ல வெளியே போகிறோம். மனக்கசப்புகள் அப்பொழுதுதான் முதல் முறையில் ஏற்பட்டன. எதுக்காக? திடீரென்று ஒரு திருமணத்தை அறிவித்தார்கள். அப்பொழுதெல்லாம் இவ்வளவு விவரமாக எனக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஒரு சூழல் ஒன்று உருவாச்சு. ஒரு திருமணம் நடக்கப் போகிறது என்று மட்டும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். யாருக்கு என்னவென்று முதலில் தெரியவில்லை. அப்புறம் வளர்ப்பு மகன் என்றெல்லாம் அறிவித்தவுடன் என் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு 22 வயசு இருக்கணும். இருக்கும். இல்ல, 74ல் பிறந்தீங்க. ஆமா, 95ல் அந்த திருமணம் நடக்குன்னு. ஆமா, 84 94 21 22 வயசு உங்களுக்கு. ஆமா, விவரமே தெரியாதா? விவரம் தெரியும். இவர்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்ள எந்த சந்தர்ப்பமும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் செகண்ட் தாட் வந்து ஜெயலலிதா தன்னுடைய வளர்ப்பு மகனாக சுதாகரனை சொன்ன பிறகுதான் முதல் விரிசலே ஏற்பட்டது. அதுவரையில் எந்த பிரச்சனையுமே எங்களுக்குள் இல்லை. ஒருவேளை தீபா வந்து வளர்ப்பு மகளை அறிவிக்கப்படணும்னு விரும்பினாங்களோ? அப்படி கிடையாது. நான் பிறந்த போதே அவங்க என்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு கட்சி நடத்த ஆசைப்பட்டு முனைஞ்சு போராடி அதை ரொம்ப சிரமப்பட்டு எவ்வளோ போராட்டம், நீங்களே சொன்ன போல எவ்வளோ போராட்டம் அவங்க ஜெயலலிதா சந்திச்சா சொன்னீங்க. நீங்கள் அதை ஃபில்ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் அண்ணன் மகள் தீபா அவர்கள் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியோடைய சாராம்சம் தான் பார்த்தோம். பல கேள்விகள் உண்டு இதில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய குடும்பம் இது பற்றிலாம் பெரிய அளவுக்கு வந்து சோஷியல் லைஃப்பில் நம்ம யாருமே விவாதிச்சதில்லை. அவருடைய சினிமா வாழ்க்கையை பற்றி விவாதித்ததோ இல்லை இது போன்ற விஷயங்கள் தான் அதிகம்னு பார்க்குறோம். முதல் முறையாக குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் வந்து ஒரு பேட்டி அளிக்கிறாங்க. அதில் அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறாருங்கிறதையும் பார்க்குறோம். ஒருவேளை தீபா அவர்கள் அரசியலுக்கு வந்தால் தமிழக மக்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்த அதே ஆதரவு இவருக்கு கொடுப்பாரா? இவருக்கு அதுக்கான திறமைகள் கண்டிப்பாக இருக்கலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ அவருக்கு இருக்கா? இது போன்ற கேள்விகள் தான் இப்போ எழுது. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இருக்கக்கூடிய செய்திகள்லாம் தனிப்பட்ட அளவில் அது முக்கியத்துவம். பொது அளவில் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் களத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த ஒரு அரசியல் ஆர்வம், பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதையும் நம்ம மறுத்து சொல்ல முடியாது. இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு, டெமோக்ரஸி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஒன்றும் குறையும் கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து ஒரு உறவினர் என்ற அளவிலிருந்தே தன்னை வந்து ஒரு முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கிய பதவிக்கு வர முடியும். தொண்டர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்பது உண்மையிலே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து
முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் பாதை என்பதே நீங்கள் படிப்படியான முன்னேற்றமாகத்தான் அது அமைந்திருக்கிறது. எடுத்த உடனே அவர்கள் வந்து நேரடியாக ஒன்றும் முதல்வர் பதவிக்கு வந்து விடவில்லை. அப்படின்னும் போது 84 காலகட்டத்திலேருந்து தொடங்கி அது வந்து பல்வேறு நிலைகளில் அவர்கள் கட்சியில் அவருக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு சாரிஸ்மா ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு அறிமுகம், அதுலேருந்து படிப்படியாக அவர் ஏற்றுக்கொண்ட பல்வேறு பொறுப்புகள், மக்களிடம் பெற்ற நம்பிக்கை, அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு வந்து ஒரு முதல்வர் என்ற ஒரு பதவி கிடைக்கிறது. அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கான ஒரு பெரிய ஆதரவு நிலைப்பாடு கிடைக்கிறது. ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலம் வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரே நாளில் நடந்த விஷயம் கிடையாது. அப்போது இன்றைக்கு தீபா அவர்கள் அரசியல் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும்னு விரும்புகிறார்கள் என்றால் நீங்கள் எந்த அரசியல்வாதியை போலும் எவரும் தன்னை அது மாதிரி ஒரு தகவமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அடிப்படை உறுப்பினரிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய பல்வேறு நிலைகளில் நீங்கள் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு மக்களுடைய ஆதரவை பெற்று நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு கட்சி ரீதியான வளர்ச்சி ப்ளஸ் அதுக்கான அங்கீகாரம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் இல்லாமல் நான் உடனடியாக மக்களுடைய ஒரு உறவினர் என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நான் வந்து மக்களிடம் போய் சேர்ந்து விட முடியும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்ததுன்னா அது எந்த வகையிலையும் பயனுடையதாக இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கும் பயனுடையதாக இருக்க போகிறது கிடையாது. இன்னொன்று மக்களும் அந்த விதமான ஒரு நம்பிக்கையை அவர் மேல் வைக்க போவதில்லை. அந்த உறவினர் கார்டை மட்டும் அவர்கள் ப்ளே பண்ணல அப்படிங்கிறத நம்மளுக்கும் தெரிய வருது. அதை மட்டும் அவங்க ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணலங்கிற ஒரு அறிகுறி தான் நம்மளுக்கும் தெரிய வருது. நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது சொன்னீங்க முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த கரிஸ்மா அப்படின்னு. அவர் திரைப்படத்துறையில் இருந்து பலருக்கு அறிமுகமாகி அதுக்கப்புறம் அரசியலில் வரார். அவருக்கு ஒரு பெரிய மென்டர்ஷிப் இருந்தது. எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். கம்பேரிசன்ஸ் ட்ரா பண்ணும்போது எல்லாரும் சொல்கிறது இவங்க முதல்வர் மாதிரியே பார்க்க கொஞ்சம் இருக்காங்க, அந்த சாயல் இருக்குது, அது போன்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. இல்லை இதெல்லாம் வந்து உண்மையிலே நம்ம முதல்வர் மாதிரி இருக்கு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இந்திரா காந்தி மாதிரி தான் இருக்காங்க, பிரியங்கா காந்தினும் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து கம்பேரிசன்ஸ். இது அது அப்படிப்பட்ட பார்வையிலேருந்து இதெல்லாம் அணுகப்படுவதில்லை. உண்மையிலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, நான் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அது இன்றைக்கி நம்ம பேசுறதுல ஒரு அர்த்தம் கிடையாது. நீங்கள் 91 காலகட்டத்திலேருந்தே நீங்கள் வந்து முதல்வர் அவர்களோடு நீங்கள் நெருங்கிய உறவு இருந்தது அப்படின்னு பேசுனீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் உங்களை வந்து ஒன்று அவருடைய மென்டர்ஷிப்லேயே உங்களை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்து உங்களை வந்து ஏதேனும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து படிப்படியாக உயர்த்தி இருக்கலாம். அல்லது நீங்களே அந்த விதமான ஒரு கோரிக்கையை வைத்திருந்து அன்னையிலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 வருஷம் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை கிடைச்சிருக்கும் இல்லையா? 91 92லேருந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 25 வருஷம். ஸோ உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்க முடியும். அப்போ இது எல்லாமே வந்து ஒன்று அவர்களே வாய்ப்பு தரவில்லையா, அல்லது வாய்ப்பு வந்து அல்லது இவர்கள் வந்து அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையா, அல்லது இவர்கள் அந்த முயற்சியை எடுக்கவில்லையா, இது எல்லாமே வேற வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அது நான் என்ன சொல்றேன், இந்த இந்திய ஜனநாயகத்தில் எல்லாத்திற்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது. உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய உரிமை என்னன்னா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, அரசியல் வாழ்க்கை என்பது வேறு. அரசியல் வாழ்க்கையில் குறிப்பாக உங்களை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் அதற்கான ஒரு பெரிய முக்கியத்துவத்தை அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அத்தை என்ற ஒரு நிச்சயமான ஒரு பெரிய பிம்பம் உதவத்தான் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் அந்த இடத்திற்கு வருவதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அது இல்லாமல் நேரடியாக அந்த இடத்துக்கு வர நினைப்பது என்பது சாத்தியமே அல்லாத ஒரு விஷயம். எஸ், என்னதான் அந்த அத்தைங்கிற கார்டு இருந்தாலும் அது ஒரு லெவலுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குமே தவிர ஓவராலா அவங்களோட பொலிட்டிக்கல் கரியருக்கு அது இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றோமே. இப்போ நீங்க வந்து கருணாநிதி அவர்களையும் நீங்க ஸ்டாலின் அவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக மாணவ பருவத்திலிருந்தே அரசியல் ஈடுபாட்டு வந்து அவருடைய வளர்ச்சி என்பது அவருடைய தனிப்பட்ட முயற்சியின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி. என்னதான் நீங்க வந்து திரு கருணாநிதி அவர்களின் மகன் என்று நீங்கள் பார்த்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கை என்பது படிப்படியான ஒரு நிலைப்பாடுகள் தான் அது வந்து முன்னேறி வந்திருக்குது. இந்த மாதிரியான ஒரு அரசியல் வழிமுறை, அதாவது இதில் முக்கியமாக என்னென்னா தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கட்சி தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொதுமக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் பொலிட்டிக்கல் லெவலில், இதுதான் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராசஸ். இதில் நம்ம ஸ்பெக்குலேட்டிவாக டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படி என்றால் வந்து இப்போவே கூட அதிமுகவில் சிலர் வந்து தீபா அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அது அவங்களோட இன்டர்னல் பாலிடிக்ஸை நம்ம பார்த்தாலுமே கூட லார்ஜர் ஏடிஎம்கே வந்து தீபாவை அக்செப்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அவர்கள் ஒருவேளை நான் மெம்பர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கட்சி அணுகுறாங்க. ஏன்னா இந்த இன்டர்வியூலே பல இடங்களில் என்னை ஹாஸ்பிட்டலில் விடலை, அது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு கேள்வி கேட்கும்போது கூட அதுக்கான பதில் நீங்கள் என்னை தடுத்தவர்கள் கிட்ட தான் கேட்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏடிஎம்கேயோட லார்ஜர் மாஸ் பேஸ் அவங்க வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏடிஎம்கே லார்ஜர் மாஸ் பேஸுக்கு இவங்க யாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்?
நீங்கள் இவங்களை யாருன்னு தெரியணும் இல்லை முதல்ல. எத்தனை பேருக்கு அவங்க அறிமுகமாக இருக்காங்க, எத்தனை மேடைகளில் பேசியிருக்காங்க, என்ன விதமான ஒரு கொள்கைகளை முன்வச்சு பேசியிருக்காங்க, என்ன விதமான ஒரு பொதுமக்களோட என்ன ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கியிருக்காங்க, இல்லை கட்சிக்காரர்கள் மத்தியில் என்ன ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு கவனத்துக்குரிய விஷயம் இல்லையா? அப்போது அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அந்த முயற்சிகளுமே இல்லாமல் அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் நீங்கள் இவர்களை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்றோ இல்லை இவர்களை வந்து முன்னிலைப்படுத்துவார்கள் என்றோ எதிர்பார்க்கவே முடியாது. நிச்சயமாக வந்து நீங்கள் அடிமட்ட தொண்டர்கள் அளவில் கண்டிப்பாக ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, அவர்கள் வந்து ஜெயலலிதா அவருடைய ஒரு அண்ணன் மகள் என்பதும், அதனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு அப்படிங்கிற ஒரு அளவில் நம்ம இந்தியன் ஃபேமிலி சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இந்த மாதிரியான உறவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த முக்கியத்துவனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சலுகை ஒன்று இருக்கு, அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த சலுகை வந்து அரசியல் ரீதியாக பயன்பட வாய்ப்பே இல்லை. எஸ், நாம் பார்க்கின்றோம் நேற்றைய தினம் ஒளிபரப்பாகிய அந்த செய்தி குறிப்பிலிருந்து தான் நாம் விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டெல்லியில் நேற்றைய தினம் தமிழக முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியிடையே நடைபெற்ற சந்திப்பு, அவர் கொடுத்த கோரிக்கைகள் பற்றி தான் விவாதிக்க போகிறோம். தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி பார்த்தோம் என்றால், தமிழக மீனவர்கள் 7 பேர் இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ராமநாதபுரத்திலிருந்து தந்தி ரிப்போர்ட்டர் திரு பாலா இணைகிறார். பாலா, சொல்லுங்க, தமிழக மீனவர்கள் எங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, காரணங்கள் நம்மளுக்கு தெரியுமா? இப்போ வந்து கொண்டிருக்கிற ஒரு டெவலப்பிங் ஸ்டோரியா அதை பார்க்கிறோம். இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களால் கொடுக்க முடியும்? நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இன்று அதிகாலை இலங்கை கடற்படை 2 படகையும் அதில் இருந்த 7 மீனவர்களையும் நெடுந்தீவு பகுதியில் வந்ததாக கூறி சிறைபிடித்து தற்பொழுது நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வரும் நீரியல் துறை அதிகாரிகள் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவார்கள் என தெரிய வருகிறது. வழக்கு பதிவு செய்யப்படும் பட்சத்தில் அவர்கள் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் தெரிய வருகிறது. ஏற்கனவே ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 15 மீனவர்கள் ஒரு மாதத்துக்கு மேலாக இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்டு இலங்கையினுடைய யாழ்ப்பாண சிறையில் வாரி வரும் நிலையில் இன்று மீனவர்கள் சிறைபிடித்திருப்பது இப்பகுதி மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நேற்று இலங்கையினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது அந்த மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வருகின்ற ஜனவரி மாதம் 2ஆம் தேதி கொழும்பில் நடைபெற உள்ளதாக அறிவித்திருந்தார். ஆனால் இருப்பினும் கடந்த காலங்களை, அதாவது 32 ஆண்டு காலங்களாக இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தனர். அதனால் வாரத்திற்கு அவர்கள் 3 நாட்கள் வருவார்கள். அவர்கள் பிடிக்கக்கூடிய மீன் மொத்தம் 600 டன் மீன்களை கொள்ளையடித்து சென்றதாகவும், ஆனால் புதிதாக அமைந்த ஆட்சியின் காரணமாக 2015 ஒப்பிட்டு 2016 பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 50% குறைந்திருக்கிறதாகவும், 50% எல்லை தாண்டி வருவது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு அதிகமான மீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த தொடர் நடவடிக்கையின் காரணமாகவே மீனவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். மீனவர்கள் இங்க வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள மீனவர்கள் மகிழ்ச்சி உள்ளனர். இதே நடவடிக்கை தொடரும். எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் பறிமுதல் செய்த படகுகளை எக்காரணத்தை கொண்டும் எந்த சமரசம் செய்தாலும் நாங்கள் விட மாட்டோம் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் தெரிவித்த நேற்று அறிக்கை வெளியிட்ட நிலையில் இன்று மீனவர்கள் சிறைப்பிடித்திருப்பது இப்பகுதி மீனவர் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையே ஏற்படுத்தியுள்ளது. நன்றி திரு பாலா. நாம் பார்க்கிறோம் அண்மை செய்தி, தமிழக மீனவர்கள் 7 பேர் இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதை இன்னும் ஃபாலோ அப் பண்ணி இன்னும் பல முக்கிய விஷயங்கள் விவாதிப்போம். இது குறித்து பேசுவதற்கு தவிர நம்ம இப்போ அடுத்தது விவாதிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்றைய தினம் டெல்லியில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு. அவர் முதல்வராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக பிரதமரை சென்று சந்தித்து பல முக்கிய கோரிக்கை மனுக்களை கொடுத்துட்டு வந்திருக்காருங்கிறதை பார்க்கிறோம். அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், முதல்வர் பிரதமரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் அளித்த பேட்டியை பார்த்துவிட்டு விவாதம். பாரத பிரதமரிடம் நிவாரணத் தொகையாக 22,573 கோடி ரூபாய் மெமோராண்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படித்து பார்த்து ஆவணம் செய்வதாக மிக பாரத பிரதமர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பார்லிமெண்ட் வளாகத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய முழு உருவ வெண்கல சிலை
வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிஎம் என்ன சொன்னார்? உங்களோட இந்த 2 கோரிக்கைக்கு பிஎம் என்ன சொன்னார்? சிஎம் முன்னாள் சிஎமோட சிலைக்கும் பாரத் ரத்னா பார்த்து ஆவண செய்கிறேன்னு சொல்லி உடனடியாக 1000 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறோம். பிரதமரை சந்தித்த பின் முதல்வர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்த்தோம். இதில் முக்கியமாக அவர் பல கோரிக்கைகள் கொடுத்துருக்காரு. 29 கோரிக்கைகள் முக்கியமாக சொல்லணும்னா அதில் காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் எல்லாமே இருந்தாலுமே அதில் ஸ்டாண்ட் அவுட் இருக்கிறது நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா வர்தா புயலுக்கான நிவாரணம், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத் ரத்னா போன்ற விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ முதல்ல இதில் வந்து பிரதமரை இவர் சந்திக்க சென்றதோடைய முக்கியத்துவம், இதற்கு எதிர்க்கட்சிகள் வரவேற்பு தெரிவிக்கின்றனர், அதெல்லாம் இருக்கிறது. ஸோ முதல்வர் பிரதமருடைய சந்திப்பு அதோட முக்கியத்துவம். முதல்ல நீங்கள் ஒரு முதல்வராக பொறுப்பேற்று முழு முதல்வராக அவர் வந்து இன்றைக்கி மோடி அவர்களை போய் சந்தித்திருக்கிறார். அது வந்து ஒரு ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னென்னா, நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே வலியுறுத்தி கொண்டே இருந்தார், நீங்கள் வந்து நிதியை வந்து வெறும் கேட்டு நீங்கள் வந்து லெட்டர் மட்டும் போடாதீங்க, நேராக பாருங்கள் அப்படின்னார். இவர் உடனடியாக போய் பார்த்துருக்காரு. பார்த்து உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, உடனே பார்த்துருக்காரு, விவரங்கள் சொல்லியிருக்கார். இதில் வந்து குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்களை நான் கவனிக்கிறேன். என்னென்னா, நீங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ரிசப்ஷன் என்பது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அங்கே ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அவருக்கு உடனடியான அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, உடனே சந்திச்சிருக்காங்க, பார்த்து அவருடைய கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது வழங்கிய அதே செட் ஆஃப் கோரிக்கைகள். கூடுதலாக இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு புயல் சம்பந்தமான நிதி தான் இப்போ கூடுதலாக கேட்டிருக்காரு. ஆனால் என்ன நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, சென்ற முறை வெள்ளம் ஏற்பட்ட போது தமிழக அரசு கேட்ட தொகையில் கிட்டத்தட்ட 1800 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்கியது. எஸ், இந்த முறையும் இப்போ 22,000 கோடிக்கு மேலே கேட்குறாங்க. முதல்ல 1000 கோடி கேட்குறாங்க உடனடி நிவாரணமாக. இன்னும் வந்து எந்த விதமான உத்தரவாதமும் வழங்கப்படவில்லை. இன்னும் வந்து தரேன் அப்படிங்கிறது கூட நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் நேற்று சொல்லலை. மேபி அவர் வந்து அதை ஆலோசித்து அது உரிய மத்திய குழு வந்து பார்த்து போன பிற்பாடு அவர்களுக்கான ஒரு நிவாரண நிதியை வழங்குவார்களோ என்னமோ தெரியல. அதுக்கான மத்திய குழு வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வருகிற வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ என்ன இதில் அப்படின்னா, என்ன அளவுக்கு இப்போ இந்த முதல்வருடைய ஒரு கோரிக்கைகளை மத்திய அரசு எவ்வளவு பரிவோடு அணுகுகிறது, மாநிலத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வளவு ஒரு பரிவோடு அணுகுகிறது என்பதெல்லாம் இதில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். 1. 2, அவருடைய ஒரு பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாவே ஒரு இணக்கமான ஒரு போக்கை வந்து தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். அவர் வந்து நீங்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு தான் அவர் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு லெவல் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இணக்கம், இது எல்லாத்தையும் வந்து ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்க வேண்டிய ஒரு ஒரு இணக்கமான போக்குக்கான ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்குறோம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் என்பது வேறு. அவருடைய பயணம், தில்லி பயணம் என்பதே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அல்லது வந்து தேசிய ஊடகங்களில் எல்லாமே கவனிக்கப்படும். அவர் ஒவ்வொரு தடவும் பேசக்கூடிய அல்லது எடுத்து வைக்கக்கூடிய அல்லது எழுதக்கூடிய கடிதங்கள் எல்லாமே வந்து தேசிய அளவில் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இருந்த விஷயம். இப்போ இவருடையது வந்து இப்போ முதல் பயணம். ஆனால் வந்து ஒரு முக்கியமான தமிழகத்தினுடைய ஒரு தேவைகளை எடுத்து வைப்பதற்காக போன பயணம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் இல்லை. ஆனால் ஒரு நிச்சயமாக ஒரு மத்திய அரசோடு இணக்கமான ஒரு போக்கு இருக்கு. மத்திய அரசும் இவரை பரிவோடு அணுகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் உடனடியாக நிதி வழங்கப்படவில்லை. இன்னும் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து போன பெரும் புயலுக்கு நடந்த உடனே அடுத்த முறை உடனே சென்னை வந்த பிரதமர் அவர்கள் இங்கே 1000 கோடி ரூபாய் வரைக்கும் உடனே அறிவிச்சார் கிட்டத்தட்ட. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சது மிகப்பெரிய ஒரு கலாமிட்டி. ஆனால் நமக்கு உடனடியாக மத்திய அரசுலேருந்து உதவி வரல. மாநில அரசாங்கம் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் ஒதுக்கி நிவாரணப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசும் தன்னுடைய பங்குக்கு உடனடியாக ஒரு பெரிய தொகையை வழங்கி குறைந்தபட்சம் இங்கே இந்த நிவாரணப் பணிகளுக்கு உதவி செய்வதாக இருந்திருக்கலாம். அதை உடனடியாக செய்யவில்லை என்பது ஒரு கவனத்திற்குரிய ஒரு விஷயம். கூறியது போலவே ஆய்வுக்குழு வந்த பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருமோ அது குறித்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் புயல், அதுக்கான நிவாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்த கோரிக்கை மனுக்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் பிரச்சனை பிரதானமாக இருக்குது. அதில் காவேரி, முல்லை பெரியார், மேகதாதுல அணை குறித்து இது போன்ற விஷயங்கள், காவேரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும், இது போன்ற கோரிக்கைகள் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு ரிப்பீட் அப்படின்னு தான் பார்க்குறோமா, இல்லைன்னா ஒரு நியூ இன்சார்ஜ் ஒருத்தர் ஒரு முதல்வர் இருக்கார், அவர் தரப்புல இருந்தும் இது ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுது அப்படின்னு எடுத்துக்கிறோம்? இல்லை, அதிமுக அரசனுடைய கோரிக்கைகளாக இதை பார்க்கணும். அதிமுக அரசு தமிழகத்தினுடைய கோரிக்கைகள், அதிமுக அரசு வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னர் ஜெயலலிதா அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைத்தாரோ அதையே தொடர்ச்சியாக இவரும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இங்கே இருக்கின்றன. இதில் எந்த விதமான நிலைப்பாடு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது என்ன கோரிக்கைகளை வைத்து பிரதமரை பார்த்து பேசினாரோ அதே விதமான கோரிக்கைகளையும் இன்றைக்கு இவரும் வைக்கிறார் எனும்போது அந்த
கண்டினியூட்டி இருக்கு ஆக்சுவலாக ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த கண்டினியூட்டிக்கு கொடுக்கப்படக்கூடிய வீரியம் இருக்கு இல்லையா, அதில் தான் வித்தியாசம் இருக்கு ஒன்று. ரெண்டாவது விஷயம் அங்கேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அது இன்னொரு விஷயம். இப்போ ரெண்டுமே முக்கியம். இப்போ நீங்கள் இவர் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வீரியத்தோடு இவர் வைத்திருக்கிறாரா என்றால், எதிர்பார்ப்போடு இவர் வைத்திருக்கிறாரா என்றால் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இவர் மேல் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் என்னன்னா வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் தமிழகத்தை சார்ந்த கோரிக்கைகள் என்பதால் நிச்சயமாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. எதிர்த்தரப்பு எப்படி அதை அணுகுகிறது என்பதுதான் மிக முக்கியம். இப்போ நீங்கள் பிரதமர் தரப்பிலிருந்து இதற்கு உடனடியான ஒரு பரிவோடு இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சந்திக்க நேரம் கொடுத்திருக்கிறார், சந்தித்திருக்கிறார், இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். ஆனால் நிதி ஆதாரங்களையும் நிதி உதவிகளையும் எவ்வளவு விரைவாக வழங்குகிறாரோ அந்த அளவுக்கு தான் நம்மால் இங்கே களத்தில் இருக்கக்கூடிய இந்த நிவாரண பணிகளை முடுக்கிவிட முடியும் என்பதை புரிந்து கொண்டால் உடனடியாக அந்த ஒரு உதவியும் நீங்க மத்திய அரசு எதிர்பார்க்கிறோம். காவேரி போன்ற இன்டர்ஸ்டேட் இஷ்யூஸ்லையும் எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு சாதகமான நிலை மத்திய அரசாங்கம், தமிழகத்துக்கு சாதகமான நிலைன்னு சொல்லாமல் நியூட்ரல் ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்படி எடுக்கிறாங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஜெயலலிதா விட்டு சென்ற அதே பாலிசிஸை தான் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற ஒரு டேக் பாயிண்ட் இருந்தாலுமே கூட அவர் ஆதரவு தெரிவிக்காத பல திட்டங்களுக்கு இப்போ இருக்கிற அரசாங்கம் ஆதரவு தெரிவிச்சுக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். மதுரவாயில் போர்ட் சாலையா இருக்கலாம், இல்ல பல பாலிசி டிசிஷன்ஸா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஷிஃப்ட் இருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். இல்ல அதாவது எப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு 4 சமாச்சாரங்கள்ல ஒரு மத்திய அரசு உதாரணமா நீங்க உணவு பாதுகாப்பு சட்டம் இந்த மாதிரியான அம்சங்கள்ல தமிழக அரசு இதுக்கு மத்திய அரசினுடைய திட்டத்துக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்க எப்படி நடந்திருக்குன்னா இது ஒரு பெரிய சேஞ்ச். நீங்க சொன்ன மாதிரி ஷிஃப்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழகத்திற்கு இதில் ஏதேனும் பலன் இருக்கிறதா, இதனால நமக்கு தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் என்ன, இதை முந்தைய ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதி அவர் தெரிவித்த பல்வேறு ஆட்சேபனைகள் அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை ஒட்டி அந்த மாற்றங்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு புதிய அரசாங்கம் அந்த மாற்றங்கள் வந்துவிட்ட காரணத்தினால், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தினால் அவர்கள் மனமாற்றம் ஏற்பட்டு உண்மையாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் இவங்க ஒத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சேஞ்ச், அதாவது ஒரு ஷிஃப்ட் கிடையாது. என்ன ஷிஃப்ட்னா, தமிழக அரசு வைத்த ஆட்சேபனைகள் கோரிக்கைகள் இதை பெருமளவு நீங்க மத்திய அரசு கவனத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய திட்டங்களில் இல்லது கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டனவா என்பதை உறுதி செய்து கொண்டுதான் தமிழக அரசு அதற்கு தங்களுடைய ஒப்புதலை வழங்கி இருக்கிறது. அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. என்னன்னா இதுல அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறதுனாலேயே நாமளும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்றது ஒரு நல்ல மிக முக்கியமான ஒரு மூவ். அதான் நீங்க சொன்னதே கூட தான், முன்னாள் முதல்வருக்கு இருந்த அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் இங்கே நெகோசியேஷன்ஸ் இப்போ இன்னும் ஈஸி ஆகுதோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் வரதை பார்க்கிறோம். இதில் விவாதிக்க வேண்டிய கடைசி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க என்றால், மறைந்த முதல்வருக்கு வெண்கல சிலை தொடங்கி பாரத் ரத்னா கொடுக்கணும் போன்ற கோரிக்கைகள் வைத்திருக்கார். அதுக்கு பார்க்கப்படும் அப்படிங்கிற பதில் வந்திருக்குங்கிறதையும் அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் தெரிவிக்கிறார். ஸோ இது பற்றி நம்மளுடைய கருத்துக்கள். வெண்கல சிலை உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். பாரத் ரத்னா வேணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாரத் ரத்னா இன்னைக்கு எல்லாருக்கும் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த பாரத் ரத்னா இந்த விருதுக்கு இருக்கக்கூடிய மரியாதை படிப்படியாக எனக்கு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு விஷயமா நான் பார்க்கல. உண்மையிலேயே அந்த விருது வேணுமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சந்தேகம். ஆனா கண்டிப்பா வெண்கல சிலை வேணுங்கிறதுல எனக்கு அந்த மாற்று கருத்து கிடையாது. எஸ், நாம் பார்க்கின்றோம் முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை பிரதமரை சந்தித்து பல முக்கிய கோரிக்கை மனுக்களை கொடுத்து வந்திருக்கிறதை பார்க்கின்றோம். டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்ட 50 நாட்களில் நிலைமை சரியாகிவிடும் என்று பிரதமர் கூறியிருந்தது. அந்த 50 நாட்கள் டெட்லைன் வேகமாக வந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். தினசரி ஒரு புதிய அறிவிப்பு, இதில் மாற்றப்பட்டு வரும் விதிமுறைகள் என்று பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்குது. அதில் நேற்றைய தினம் ரிசர்வ் வங்கி அறிவித்தது பார்த்தோம் என்றால் 5000க்கு மேலே டெபாசிட் பண்ண ஒரு புதிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கேள்விகள் கேட்கப்படும். பழைய 500-1000 ரூபாய்கள் மோர் தென் 5000 டெபாசிட் பண்ணால் அதுக்கு கேள்விகள் கேட்கப்படும். இத்தனை நாட்கள் ஏன் டெபாசிட் பண்ணல போன்ற கேள்விகள் கேட்கப்படும். இது கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுது அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறோம், இது தினசரி வர ஒரு அறிவிப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோமா, இந்த 50 நாள் டெட்லைன் தாண்டி நிலைமை சீராகுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கா? இல்லையே, இப்போ அதுதான் அவங்க என்ன சொல்ல, இன்னும் ஒரு 3 வாரம் ஆகும் அப்படின்னு ஒரு சக்திகாந்த தாஸ் தெரிவிச்சிருக்காரு. அதனால இது 50 நாளுங்கிறது டிசம்பரோடலாம் முடிய போவது கிடையாது. இது இன்னும் அடுத்த ஹோப்ஃபுல்லி ஒரு பிப்ரவரிக்குள்ளேயாவது நிலைமை சீரடையணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதில் 2-3 ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முரண்பட்ட தகவல்கள் நம்மளை ரீச் ஆகிட்டே இருக்கு. பொதுவாக என்ன சொன்னாங்க, 14.5 லட்சம் கோடி கிட்ட இருக்கக்கூடிய பணம் மொத்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டு அதில் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கிட்ட திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு ஒரு பகுதியை வந்து இவர் என்ன சொல்றாரு, சக்திகாந்த தாஸ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு, 5.5 கோடி தான் 5.5 லட்சம் கோடி தான் வந்து பழைய பணம் வந்தது, அதுக்கேற்ற மாதிரி புதிய பணமும் வந்து சந்தையில் புழக்கத்துக்கு விடப்பட்டது அப்படிங்கிறார். ஆனால் உடனே அருண்ஜேட்லி என்ன சொல்றாரு, பழைய பணத்துக்கு இணையாக புதிய பணம் வந்து வெளியிடப்படாது அப்படிங்கிறார். இப்போ உண்மையிலேயே இந்த தொகையில வந்து என்ன தொகை உண்மையிலேயே அரசுக்கு வந்து சேர்ந்திருக்கு, அந்த அரசு தொகை வந்த தொகையில இருக்கக்கூடிய எவ்வளவு வந்து புழக்கத்திற்கு இவர்கள் வந்து வெளியே அனுமதித்திருக்கிறார்கள். இதற்கு அப்பாற்பட்டும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஏடிஎம் வாசல்ல நீண்ட வரிசை காத்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு டிஜிட்டல் உடனே டிஜிட்டல் ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசுறோம். இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு செயல்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய லாக்யூன், ஒரு குறைபாடுகள் பல்வேறு இடங்கள்ல இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து எல்லா இடத்துலயும் இந்த பிஓஎஸ் மிஷின், இந்த கார்டு ஸ்வைப்பிங் மிஷினை வந்து நம்ம வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, பல கார்டு ஸ்வைப்பிங் மிஷின்ஸ் வந்து இன்னைக்கு, அதுவும் குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் அடிச்ச பிற்பாடு நீங்க கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே நெட் கனெக்டிவிட்டி இல்லையா, இவர்கள் வந்து அந்த பிஓஎஸ் மிஷினை வச்சுட்டு சும்மா பொம்மை மாதிரி வச்சு கேஷ் தான் வாங்கணும்னு விரும்புறாங்களா? அப்போ அதுக்கு என்ன தடை? அந்த மாதிரி சப்போஸ் வந்து பிஓஎஸ் மெஷின் வேலை செய்யலை அப்படின்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? இப்போ ஏன்னா நான் கண்ணெதில் பார்க்குறேன், சில மிக முக்கியமான ஹோட்டல்கள், மிக முக்கியமான ஒரு மருந்தகங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிஓஎஸ் மெஷினை வச்சிருக்காங்க, இருக்கு சார், ஆனால் அது வேலை செய்யலை, இருக்கு சார் அது வேலை செய்யும். அப்போ எப்போ தான் வேலை செய்யும்னு நமக்கு தெரியல. அப்போ இது வந்து அடிப்படையில் நம்ம இந்த மாதிரியான ஒரு கேஷ்லெஸ் எக்கானமிக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல தனிப்பட்ட ரீதியான பல்வேறு ஒரு சுயலாபங்களை நோக்கி இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றனவோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட 340 கோடி ரூபாய் இந்த இன்சென்டிவ்ஸ் பண்றதுக்கு நிறைய இதெல்லாம் வேற கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் போய் இந்த வணிகர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் போய் ரீச் ஆயிருக்குன்னு தெரியல. மக்கள்கிட்ட வாங்கணும்னு விரும்பினாலும் இன்றைக்கு அதை இந்த மாதிரியான ஒரு பல்வேறு தடைகள், இந்த ஒன்று இயல்பாகவே போய் வங்கியில் பணம் எடுக்கணும்னு விரும்பக்கூடியவங்க அடையக்கூடிய சிரமங்கள் ஒரு பகுதி. நீங்க இந்த மாதிரியான நவீன உபகரணங்கள், கடன் அட்டைகளும் பற்று அட்டைகளையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் காத்திருக்கு. அப்போ ஒரு ஸ்மூத்தான ஃபங்க்ஷனிங் இன்னைக்கு இயல்பாக நம்முடைய மற்ற வேலைகளையும் பார்த்து கொண்டு பணம் எடுப்பதை மட்டுமே வேலையாக பார்க்காமல் மற்ற வேலைகளும் சேர்ந்து பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது மிகப்பெரிய சிக்கலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க தனியார் வங்கி, தமிழகத்துல குறிப்பா சொல்றாங்க, தனியார் வங்கிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அதிகம், அரசு வங்கிகளுக்கு, அரசு பொதுத்துறை வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட நிதி மிகவும் குறைவு. ஏன்னா அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா, இதுல இது என்ன இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை வங்கிகள்ல தான் வந்து மக்கள் நின்று பணம் வாங்கி பழைய, அதாவது குறிப்பா பென்ஷனர்ஸ் எல்லாம் அங்கதான் போய் நின்று பணம் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இப்ப நவீன இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய வங்கிகள், தனியார் வங்கிகள் எல்லாத்துலயுமே அவர்கள் வந்து இந்த டிஜிட்டல் வாலெட்ஸ் சொல்றாங்க, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வந்து பயன்படுத்துங்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதை தான் அவங்க அதிகமா ப்ரொமோட் பண்றாங்க. அவங்களுக்கு எதுக்கு வங்கிகளுக்கு அவ்வளவு பணம் வழங்கப்பட வேண்டும் நமக்கு தெரியல. உண்மையிலேயே நீங்க பணமாக வந்து வாங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நீங்க அரசு துறை, பொதுத்துறை வங்கிகள்ல தான் நிறைய நின்று பணம் வாங்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்படி பல்வேறு விதமான ஒரு urban rural டிவைடும் இதுல எடுத்து பேசுறது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து கிராமப்புறங்களுக்கு வந்து பணம் சென்று அடைஞ்சிருக்கு நம்ம பார்க்கிறோம். ரிசர்வ் பேங்க்ல இருந்து கூட வரக்கூடிய செய்திகள் பார்த்தோம் என்றால் ரூரல் பகுதிகளுக்கு வந்து பணம் கொண்டு செல்வதில் தான் இப்போ எங்களுடைய கவனம் இருக்கு. இது போன்ற செய்திகள் வந்து கொண்டு தான் பார்க்கிறோம். இதுல நிறைய டிஸ்பாரிட்டி இருக்கும்போது அந்த 50 நாட்கள்ங்கிற டெட்லைனை வந்து நம்மளால மீட் பண்ண முடியுமா, அதற்குள் நிலைமை சீராகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெருசா இருக்கத்தான் செய்யுது. இது இருக்கும் பொழுதே கூட இதுல கூட இன்னும் பல முக்கிய மாற்றங்களும் இதுல வந்து அறிவிப்புகளும் தினசரி இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு மக்களை சென்றடைஞ்சிருக்குங்கிற கேள்வியும் இருக்கு. நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய அறிவிப்பு மத்திய அரசாங்கத்திடம் இருந்து பார்த்தோம்னா, அந்த இபிஎஃப்ல 0.15 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல குறைச்சிருக்காங்க. இதனால வந்து ஒரு பேலன்சிங் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் மத்திய அரசாங்கம் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்கிறத பார்க்கிறோம். இதுக்கு முன்பு நம்ம பார்த்தோம் என்றால் இது போன்ற அறிவிப்புகள் வந்து கடும் எதிர்ப்பை சந்தித்து அது பின்வாங்கப்படுது. ஆனால் இந்த முறை வந்து திடமா இந்த முடிவுல இருப்பாங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் தென்படுது. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த டிமானிட்டைசேஷன் பெரிய அலையில வந்து இது யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க 8.8%லேருந்து 8.65% அப்படின்னு குறைக்கும் போது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். எனக்கு இப்போ அவங்க வந்து அரசுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை குறைத்துக் கொள்கிறார்கள்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆனால் நீங்க இன்னொரு பகுதி பாருங்க, இன்னைக்கு அரசு துறை ஊழியர்களுக்கும் தனியார் துறை ஊழியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கவனம், அதாவது ஒரே சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து
பிஎஃப் தான். ஸோ அப்போ நீங்கள் வருங்கால வைப்பு நிதியில் வந்து நீங்கள் கொடுக்கப்படக்கூடிய வட்டி இன்னைக்கும் அதிகபட்சமாக தான் இருக்குன்னு நான் சொல்ல. மற்ற வங்கியில் கிடைக்கக்கூடிய வட்டிகளோடு ஒப்பிடும்போது இது அதிகம் தான். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அவருக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்கத்தில் தனியார் துறையிலும் வேலை செய்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரே சேமிப்பு என்பது இந்த இருக்கக்கூடிய பிஎஃப் தான். அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியை வந்து நீங்கள் இன்னும் மேலும் 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 அதிகப்படுத்தணும். நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு தான் நீங்கள் அந்த பணத்தை வந்து பயன்படுத்த போறீங்க. அந்த வளர்ச்சி பணிகளில் பயன்படுத்தும் பொழுது ஈட்டக்கூடிய வருவாயிலேருந்து தான் நீங்கள் வந்து அரசு வந்து எல்லாருக்கும் வட்டி கொடுக்குது. அதனுடைய வட்டி அப்படி தான் நிர்ணயிக்குது. அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி ஒன்று வருது. அப்போ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் தட் முதலீடை வந்து நீங்கள் இன்னும் செம்மையாக நீங்கள் பயன்படுத்தலையா? அப்போ இன்னும் பிரமாதமாக பயன்படுத்தி அதுக்கு கூடுதலான வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏன் தேட மாட்டேன் என்கிறீர்கள்? அப்போ இந்த கேள்விகள் எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு இதுவும் குறிப்பாக நீங்கள் பொதுத்துறை நிறுவனங்களையும் சரி, குறிப்பா நீங்க காப்பீட்டு நிறுவனங்களையும் சரி, தேங்கி இருக்கக்கூடிய தொகை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தொகை. அந்த தொகையை தான் நீங்க இங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி பணிகள் அத்தனைக்குமே பயன்படுத்துறீங்க. அப்ப அந்த பயன்படுத்தும் போது நீங்க அதுக்கான உரிய வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு பெரிய திட்டங்களில் முதலீடு செய்து வருவாயை ஈட்டி நீங்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய அதை முதலீடு செய்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான பணியாளர்களுக்கு நீங்க வரவை உயர்த்தி தர வேண்டுமே தவிர, நீங்கள் வருஷா வருஷம் அதுல வந்து நீங்க இந்த மாதிரியான பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறேன் அப்படின்னும் போது மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை 7 வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த 8.65% இப்ப மீண்டும் இவர்கள் அந்த 8.65%க்கு இந்த அரசாங்கம் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 8.65% இன்னைக்கும் ஒண்ணா யோசிச்சு பாருங்க. அப்போ உண்மையிலேயே வந்து இந்த அன்னைக்கு இருந்த கரன்சியினுடைய வேல்யூவேஷன் என்ன, அன்னைக்கு இருந்த உண்மையான மதிப்பு பணத்தினுடைய மதிப்பீடு என்ன, அதுக்கு கிடைச்ச 8.65%க்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய 8.65%க்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது நீங்க அந்த வேல்யூ இரையோடு ஆயிடக்கூடிய வேல்யூ வந்து பணம் வந்து மெல்ல மெல்ல தன்னுடைய மதிப்பை இழந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட செயல்கள் என்பது உண்மையிலேயே நம்முடைய ஒரு தொழிலாளர்கள் குறிப்பா பணியாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். அது கண்ணுக்கு நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பெரிய சங்கா இருக்கு. ஒரு 16-17 கோடி ஊழியர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேமிப்பு, அதுல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பா இதை பார்க்கும் பொழுது இதற்கான ரெப்பர்கஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரெப்பர்கஷன்ஸ் என்னன்னா, நீங்க வந்து இப்ப நம்ம ஒரு விஷயம் இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பக்கம் அரசு துறையினுடைய முதலீடுகள்ல இருக்கக்கூடிய குறைபாடு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அரசு துறை அதை இன்னும் வந்து ஒரு கூடுதலான வருவாய் ஈட்டக்கூடிய இனங்களில் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். அதை செய்யாதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒன்று. இந்த பக்கம் நீங்க இதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பெட்டரான ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக காத்திருக்கிறார்கள். நீங்க படிப்படியாக இந்த பெனிஃபிட்ஸ் நீங்க குறையும் பொழுது உண்மையிலேயே நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் மத்தியில் ஊழியர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். நீங்க இப்படி சொல்லலாம், உடனே நீங்க வெளியே இருக்கக்கூடிய வங்கியுடைய வட்டியோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இது அதிகம், கண்டிப்பா அதிகம் தான், அதுல நான் எந்த மாற்று கருத்தும் சொல்லல. ஆனா இதுதான் இருக்கக்கூடிய ஒரே சேமிப்பு. நீங்க இதுல இருந்து நிறைய பேர் இதுல இருந்து நிறைய பேர் கடன் வாங்கி கல்யாணம் பண்றாங்க, இதுல நிறைய பேர் கடன் வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு உண்மையான சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது. அது வந்து அதுல நீங்க வட்டியை குறைக்கிறதுங்கல உண்மையிலேயே வந்து ஒரு அரசாங்கம் இதை செய்திருக்க கூடாது என்பதுதான் நான் என்னுடைய கருத்து. இபிஎஃப் வட்டி 8.8%லிருந்து 8.65% குறைக்கப்பட்ட அறிவிப்பு நேற்று தினம் வருகின்றது. வைக்கப்படக்கூடிய வாதங்கள் பார்த்தால் அரசு தரப்பிலிருந்து சேமிப்புகளுக்கான செக்யூரிட்டி சேஃப்டி இருக்கணும் என்பதும், அரசு தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய வாதங்கள் பார்த்தால் அரசுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுகிறது. தினம் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு கூறக்கூடிய என்ஐஏ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க பத்தான்கோட் டெரர் அட்டாக் பற்றி. அதில் வந்து முக்கிய குற்றவாளிகளாக வந்து ஜெய்ஷே முகமது தலைவர் வந்து பெயர் குறிப்பிடப்படுது. இதற்கான ஆர்கஸ்ட்ரேஷன், அதாவது இதுக்கான பிளானிங், இதுக்கான எக்ஸிக்யூஷன்லாம் அங்கேருந்து தான் நடந்தது அப்படிங்கிறது. பாகிஸ்தான் தரப்புலேருந்து மீண்டும் மீண்டும் வந்து மறுத்து கொண்டே இருக்கிறாங்க அங்கேருந்து தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலை அப்படின்னு. ஆனால் நம்மக்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது, இந்த ஆதாரங்கள் பாகிஸ்தானிடம் கொடுக்கப்பட்ட பிறகும் தான் நம்ம பார்க்குறோம் உரியில் அட்டாக் நடக்குது. ஸோ இது ஒரு தொடர் கதையாக தான் இருந்துட்டு வருது. இந்த என்ஐஏவோட சார்ஜ் ஷீட்டோட முக்கியத்துவம் நம்ம இங்கே தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதல் நடந்ததுக்கான நம்மகிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை தகவல்களின் அடிப்படையில் குலசு ஆவணங்களின் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் அடுத்த கட்டம் என்னங்கிறது தான் இப்போ இதில் மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு நம்ம வந்து இவர்களெல்லாம் குற்றவாளிகளாக நம்ம வந்து சேர்த்து அவர்களை வந்து நம்ம
அவர்கள் செய்த தவறுகளை வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர்கள் நம்முடைய நிலத்தில் இல்லை, அவர்கள் வந்து வேற நிலத்தில் இருக்கார்கள். அவர்கள் மேலே நீங்கள் என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள், சர்வதேச அழுத்தங்களை எப்படி நீங்கள் உருவாக்க போகிறீர்கள், இதுதான் மிக முக்கியமான கொஸ்டின். நீங்கள் பாகிஸ்தான் இதை தெரியாமல் அவர்கள் வந்து செய்தார்கள் அல்லது அவர்களுக்கு தெரியாமல் இது நடந்தது அப்படின்லாம் நம்ம வந்து நம்ப தயாராகவே இல்லை. உண்மையிலேயே வந்து இதுக்கான ஒரு திட்டமிடல் ஏதோ ஒரு லெவல் நடந்திருக்கு. அந்த திட்டமிடலுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவத்துறை தரப்பில் இருக்கக்கூடிய அல்லது வந்து அதனுடைய உளவுத்துறை ஆதரவு ஏதோ ஒரு லெவலில் நடந்திருக்கு. அப்போ இது அவர்கள் கண்டிப்பாக இந்த மசூத் அசார்லேருந்து அத்தனை பேரையும் அவர்கள் பாதுகாக்கத்தான் விரும்புவார்கள். அவர்கள் இந்த மாதிரியான நிச்சயமாக இந்த ஒரு இதை வந்து நீங்கள் சர்வதேச அளவில் கொண்டு போய் என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை நீங்கள் பாகிஸ்தான் மேல் வைக்கிறீர்களோ அதை அவர்கள் எவ்வளவு தூரம் ஏற்கிறார்களோ அதை ஒட்டித்தான் நீங்கள் அந்த குற்றவாளிகளை நம்மால் வந்து இங்கே நீதிக்கு முன் கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஆனால் நம்முடைய தரப்பு என்னன்னா, நாம் அவர்களுடைய செய்த தவறுகளை ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அதற்கான உரிய சாட்சியங்கள் எங்களிடம் இருக்கின்றன. இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு நீங்க நான் வந்து சொல்லலாம். இதுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த விவரங்களை நீங்கள் பாகிஸ்தானுக்கு தெரிவித்து அவர்களை இந்தியாவுக்கு நீங்க அனுப்புங்கள்னு கேட்க முடியும். அனுப்ப முடியுமான்னா அனுப்ப மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனா என்னன்னா, நாம வந்து இதுல ஒரு ப்ரோஆக்டிவா சில காரியங்கள் பண்ணியிருக்கோம், இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு முக்கியத்துவமே தவிர பார்க்கின்றோம். அந்த அட்டாக் நடந்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து ஒரு ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷனும் நடக்குது. அதற்கு இங்க கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. பாகிஸ்தான்ல இருந்து வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸை வந்து நம்ம பட்டான்கோட்ல அலோவ் பண்றோம். அதற்கே கூட செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் போன்ற விஷயங்கள் வந்து எதிர்க்கட்சிகளால் வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டா பார்க்கிறோம். இது அனைத்தையும் மீறி நம்ம பார்க்கிறோம், ஒரு முறை ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், அதிலிருந்து சார்ஜ் ஷீட் போடுறோம், நம்ம வந்து ஆதாரங்களை கொடுக்கிறோம். ஆனால் அதுக்கு தாண்டி ஒன்றும் நடக்கவில்லை என்று தான் நம்ம. ஏன்னா அது நிச்சயமா நம்ம நிலத்தில் அவங்க இல்லை, அவங்க வேற நிலத்தில் இருக்காங்க. அந்த நிலத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய ஒரு பிரஜைகளாக இருக்கக்கூடியவர்கள் மேல் நம்மளால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லைங்கிறது அதில் இருக்க சிக்கல். இன்னும் நீங்க அப்போ சொல்லும்போது நீங்க சொன்னீங்க, அதாவது இப்போ ஒரு ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்தாங்க, அவங்களும் இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு. ஆனால் பத்தான்கோட் வந்துட்டு போன அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினர் அங்கே போய் கொடுத்த செய்தி என்னன்னா, இது வந்து அந்த மாதிரி ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னு அவங்க அங்க போய் தெரிவிச்சாங்க. அப்போ உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இது அத்தனையுமே மறுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்களே தவிர இதை வந்து அவர்கள் எந்த வகையிலும் அவர்கள் ஏற்கக்கூடிய நிலையில இல்லை. அப்போ அவர்கள் வந்து இதை தவறு என்றே நினைக்கவில்லை என்பது அடிப்படை பிரச்சனை. அப்போ நாம தான் மீண்டும் மீண்டும் நம்முடைய பாதிப்பு, நாம் அடைந்த பாதிப்பை ஒட்டி நம்ம வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ இது மேலே எஸ்கலேட் ஆகும். இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து நீங்கள் தொடுக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்து எஸ்கலேட் ஆகும். இந்த ப்ரெஷர் எஸ்கலேட் ஆகுதுங்கிறத விட மிக முக்கியமாக நாம் எப்படி வந்து இந்த பாகிஸ்தானுக்கு இந்த விதமான ஒரு மேலும் தவறுகள் நடக்காமல், மேலும் இந்த மாதிரியான தவறான நபர்களை வந்து அனுமதிக்காமல் இருப்பதற்கான வழிமுறை என்னன்னா யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. எஸ், பாகிஸ்தான் நாம் பார்க்கின்றோம், பத்தான்கோட் ஊரி தொடங்கி சர்ஜிக்கல் அட்டாக் வரை பல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த சார்ஜ் ஷீட்டோட முக்கியத்துவம் என்ன நடக்க போகுதுங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம தமிழகத்தை அரசியலுக்கு மீண்டும் வந்தோம் அப்படின்னா, தமிழக காங்கிரஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து மோதல்கள், முன்னாள் இந்நாள் தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து மோதல்கள், திருநாவுக்கரசர் சார் சொல்றார், கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து கட்சியோட கருத்தாக தான் இருக்கும் அப்படின்னு. EVK இளங்கோவன் வந்து நீங்கள் இந்த கட்சியில் இருந்து கொண்டு மாற்று கட்சியில் நான் இருந்திருந்தால் முதல்வராயிருப்பேன் போன்ற கருத்துக்கள் வைப்பது தவறு என்று ஒருவர் அவங்க கருத்து மோதல்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இல்லை, காங்கிரஸ்ல இந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள் வருவது என்பது மிகவும் சகஜமான ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இன்னொரு வகையில் சொல்லணும்னா, இந்த மாதிரி மாற்று கருத்துக்களுக்கு இடம் இருப்பதனாலேயே காங்கிரஸை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறதோ என்று கூட நான் நினைத்துவேன். ஏன்னா நீங்கள் வந்து டெமோக்ராட்டிக்காக அவங்க பேசுகிறாங்களோ அப்படிங்கிறது, அந்த ஒரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரீடருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஸ்டேச்சர் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக அவர்கள் பேசுகிறார்கள். அதனால் வந்து ஒரு பயமற்ற அளவில் ஒரு பேச்சு இருக்குது, ஒரு துணிச்சலான பேச்சு இருக்குது, ஒரு ஜனநாயக ரீதியான பேச்சு இருக்குன்னு நம்ம ஒத்துக்கலாம். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க அவர் வெள்ளை அறிக்கை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் இவர் வந்து EVK பதில் சொன்னார். அது தொடங்கி இப்படி வந்து பல்வேறு விஷயங்கள் போச்சு. அப்ப என்னன்னா, நீங்க ஒரே ஒரு அம்சம் என்ன நம்ம கவனத்துல கொள்ளணும்னா, தமிழக மக்கள் இவர்களை எப்படி பார்க்கிறார்கள், அரசியல் ரீதியாக எப்படி அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கமோ இல்லை பிணக்கோ ஏதோ ஒன்று இருப்பது என்று அது ஒரு தனி விஷயம். தமிழக மக்கள் எப்படி இவர்களை பார்க்கிறார்கள், இவருடைய இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னு தான் மிக முக்கியமானது. என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்போது கட்சி தலைவர் பேசக்கூடிய செய்திகள் தான் அஃபிஷியலான செய்திகள். மற்றபடி நீங்கள் பிற தலைவர்கள் பேச வேண்டாம் என்றால் பேச வேண்டும், கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்பது அதுதான் ஜனநாயகபூர்வமான அம்சங்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கும்போது அவர் வந்து திருநாவுக்கரசர் ஒரு விஷயத்தை சொல்றார். நான் என்னை கேட்கக்கூடியது மத்தியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோ சோனியா காந்தி அவர்களோ அல்லது முகுல் வாஸ்னிக்கோ தான் என்னை கேள்வி கேட்க முடியும். என்னுடைய ஸ்டாண்ட் தான் வந்து அஃபிஷியல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது. அந்த அஃபிஷியல் ஸ்டாண்ட் அவர் எடுக்கக்கூடியது தான் அஃபிஷியல் ஸ்டாண்ட். அவர் அஃபிஷியல் ஸ்டாண்டை தான் மத்திய தலைமை வந்து ஏற்கிறது அப்படிங்கிற உத்தரவாதம்
மீண்டும் மீண்டும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அதுதான் அவரை பலப்படுத்தக்கூடிய விஷயம். அப்பதான் மற்ற இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து மாற்று கருத்து தெரிவித்தாலும் அபிஷியல் சில இடங்களில் நீங்க அபிஷியல் ஸ்டாண்டை தான் முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம இதுல இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். திமுக எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை கேட்கவும், திருநாவுக்கரசர் காங்கிரஸ் தலைவர் அவர் வந்து வெள்ளை அறிக்கை தேவையில்லை அப்படிங்கிற கருத்து வரும்பொழுதும் திரு EVKS இளங்கோவன் வந்து அது ஆதரவுக்கு தெரிவிக்கிறதும் வந்து தமிழக காங்கிரஸ்லேயே வந்து 2 ஃபேக்ஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இதுல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இல்ல நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அந்த ஃபேக்ஷன்ஸ் கருத்து ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கு, மாட்டு கருத்துக்களை சொல்லுவாங்க, இதெல்லாம் ரைட். இது எல்லாத்த விட நான் என்ன சொல்றேன், கடைசியா நீங்க வந்து திமுக தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு இணையாக அல்லது வந்து இணக்கமான ஒரு கருத்தை தான் நீங்க காங்கிரஸ் தெரிவிக்கணும்ன்ற எதிர்பார்ப்பே அவசியம் இல்லை. நிச்சயமா அவர் வந்து வெள்ளை அறிக்கை வேணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் இது வேண்டாம், அப்படி ஒரு பேர் தேவையில்லைன்னு நீங்க திருநாவுக்கரசு சொல்வதற்கான அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது. அந்த உரிமையை அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர, நீங்க வந்து அதில் நியாயம் இருந்தால் இவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்க போறார். இவர் அதில் நியாயம் இல்லை என்று நினைத்ததனால் தான் இவர் வந்து உடனடியாக வெள்ளை அறிக்கை வேண்டாம்னு நினைக்கிறார். ஸோ இந்த கருத்து ரீதியான மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது ஒண்ணுதான் நமக்கு வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு பண்புன்னு நம்ம நினைக்கிறேன். இந்த கருத்து மோதல்கள் இதோடு முடிவுக்கு வருமா, இல்லை இதில் இன்னும் ஏதேனும் சர்ச்சைகள் ஏற்படுமா என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நேற்று தினம் சென்னையில் நடந்த டெஸ்ட் மேட்சில் நாம் பார்க்கின்றோம் 300 அடித்து ஒரு புதிய வீரர் வந்து களம் காண்டிருக்கார். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நாம் தமிழக முதல்வர் பிரதமரை சந்தித்தது தொடங்கி காங்கிரஸ் வரை, கிரிக்கெட் வரை பல முக்கிய விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதுல நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கில் விரிவாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.